நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும், அதே கெட்டவங்களுக்கு சோதனை வராது. ஆனால் சோதனை கொடுத்துட்டே இருப்பார் கடவுள். ஆனால் நம்மளை எல்லாத்தையும் கைவிட மாட்டார். அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எந்த வரையிலும் நம்ம விட்டு கொடுக்க போகிறது இல்லை. அந்த விட்டு கொடுக்காம நம்ம இந்த கோயில் இருக்கோம். நம்ம இந்த நாடுக்கு வரவேற்கப்பட்டோம். அதிலேருந்து கஷ்டப்பட்டு இங்கே இருக்க காடுகளெல்லாம் அழைச்சி இப்போ ஒரு பெரிய நாடாக மாற்றுக்கு பங்கு நம்மளுக்கு இருக்குதுங்க. அந்த உருவானது தான் இந்த கோயில்கள்லாம். பல கோயில்கள் பல பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. அம்மனை தேடி கல்வி கொடுங்க சொல்லி கல்வியே வேண்டிட்டு வரவங்கள் மத்தியில் இந்த கோயிலில் கல்வி இருக்கிற இடத்துலே பிரச்சனை. அதனால் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நம்ம ஆலயத்துக்கு எந்த வரையில் எந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒரு விஷயத்தில் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும், அதே கெட்டவங்களுக்கு சோதனை வராது. ஆனால் சோதனை கொடுத்துட்டே இருப்பார் கடவுள். ஆனால் நம்மளை எல்லாத்தையும் கைவிட மாட்டார். அதனால் கண்டிப்பாக இந்த ஆலயத்தை இங்கே இருக்கோம். அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோம். ஆனால் எந்த வரையிலும் நம்ம விட்டு கொடுக்க போகிறது இல்லை. அந்த விட்டு கொடுக்காம நம்ம இந்த கோயிலில் இருக்கோம். அதே நேரத்தில் ஸ்லேகோவை பொறுத்த வட்டம் இப்போ தான் கணக்கே எடுத்திருக்காங்க. அந்த கணக்கை சொல்கிறது பெருமையாக நினைக்கிறாங்க. அது என்ன பெருமை நினைக்கிறாங்க அது தெரியல. இதிலிருந்து இதுக்கு முன்னால் இருந்தவங்க சரியான முறையில் செஞ்சுருப்பாங்க வேலையை, அது தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்போ வந்தவங்க அது தெரிய வந்துருச்சு. அப்படி இருக்க கட்டத்தில் எண்ணிக்கை சொல்லி பெருமைப்படுறது விஷயம் கிடையாது. அப்படி இருக்கிறதுல இவராச்சும் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் வாயாலே இத்தனை எண்ணிக்கை இருக்க சொல்லியிருக்காரு. அவர் பதிவில் இருக்க போது கண்டிப்பாக இத்தனை நம்பர் சொன்னவர் நம்பராக இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி தீர்த்து வச்சாதான் வருங்காலத்தில் அவருக்கு நம்பராக கிடைஞ்சால் தான் அவரும் சேவை பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல சேவகர். சில இதை விட்டுருப்பார். அப்படி இருக்க கட்டத்தில் ஒரு எல்லா பாடையும் விண்ணுக்கு எடுத்து வச்சு இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் சொல்லி நம்பிக்கை இருக்குது. ஸ்லேகம் அரசாங்கம் மேலேயும் நல்ல நம்பிக்கை வச்சுருக்கோம். அதனால் அவங்களும் கை விட மாட்டாங்க. தான் முந்தி சொன்ன மாதிரி முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் எந்த வரையிலும் நம்ம விட்டு கொடுக்க போகிறதில்ல. இந்த திருவிழாவுக்கு வரையை தந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு மூட்டை அரிசியில் ஒரு நெல் இருந்தாலும் குறை சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கே போயிருந்தேன், சுற்றி ரவுண்ட் பண்ணி பார்த்துருந்தேன். 30 வருஷமாக அந்த ஆலயத்துக்கு போயிட்டுருக்கேன். அவ்வளோ க்ளீனாக, பாத்ரூமில் ஒரு வாடை இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக பாராட்டு அவர் நல்லா வச்சுருக்கார். நல்லா சிறந்த கைத்தட்டு கொடுங்க. அதான் தலைவர் சரிங்களா. ஒரு ஆலயத்தை வச்சு நடத்துறதுக்கு அவரே முருகனே வந்த மாதிரி இந்த தலைவர் வந்தது. முருகனே நம்ம கோயிலில் கால் எடுத்து வச்சு வந்த மாதிரி. அவருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய சேவை செய்யணும், இன்னும் சிறப்பாக பத்திரிக்கை வழி நடத்தணும். பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். அதை நம்ம பொருட்படுத்தாமல் நம் வேலையை, நம் பணியை நம்ம சேவனே செஞ்சால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. பிறப்படுது 7/1 நம்ம மாரியம்மன் ரதம் பிறப்படுது. ஓகேங்களா? எல்லாரும் எப்போதும் மாதிரி ரெடியாக இருங்க. 7/1 ஆலயத்துக்கு வந்துருங்க. 7/1 நம்ம ரதம் பிறப்படுது.